பக்த ஷிரடி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ அத்தியாத்ம ராமாயணத்தோட தொடர்ச்சியை தாங்க பார்க்க போகிறோம். தேரோன்றதே ஒரு குலத்தொழிலாக கொண்டவங்களை சூதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் வேதங்கள் இதிகாசங்கள் இதில் இருக்கிற நன்மைகளை மக்கள் கிட்ட கொண்டடைவதே இவங்க ஒரு கடமையாக வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட சூதர் ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்கிறாங்க, நாரதர் பூலோகம் முழுவதும் சுற்றி வந்ததுக்கப்புறம் சத்தியலோகம் அப்படிங்கிற இடத்துக்கு சேராரு. அங்க அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபையை பார்க்கிறாரு. அதுதாங்க பிரம்ம சபை. அங்க வேதங்களால் துதிக்கப்பட்ட பாலசூரியனை போல் பிரகாசிப்பவருமான மார்க்கண்டேயன் முதலான ரிஷிகளை அங்க பார்க்கிறாரு. அங்க பார்த்துட்டு பிரம்மதேவரை தொழுறாரு. அப்போ பிரம்மதேவர் நம்ம நாரதர் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாருங்க. உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் அதை தீர்த்து வைக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம நாரதரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் பிரம்மதேவரே, எனக்கு சுப அசுப காரியங்களில் சில சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்காங்க. அதாவது நல்ல விஷயங்கள் தீய விஷயங்களில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, அதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாரதரோட சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த கோரமான கலியுகம் ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் புண்ணிய செயல்களை அடியோட மறந்துட்டு ஏன் தீய செயல்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, தர்ம நெறிகளை மறந்துட்டு ஏன் தீய வழியில போயிட்டு இருக்காங்க, மற்றவங்களோட செல்வங்கள் மேல ஏன் ஆசைப்படுறாங்க, மற்றவங்களை ஏன் கிண்டல் பண்றாங்க, மற்றவங்களோட வாழ்க்கை துணை மேல ஏன் ஆசைப்படுறாங்க, மற்றவங்களை கிண்டல் பண்ணிட்டு அவங்க துன்பப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க, மூட நம்பிக்கை மேல அதிகமான நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வேத சாஸ்திர புத்தகங்களை விற்று காசுக்கு வித்து பிழைக்கிறாங்க, கல்வி வித்தைகளை ஏன் கற்றுக் கொடுத்து அதுல ஏன் வியாபாரம் பண்றாங்க. இந்த மாதிரி சந்தேகங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க. அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தை அடியோட மாற்றிட்டு எதை தான் சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சின்ன சின்ன ரூல்ஸ் கூட இல்லாமல் தன்னோட நாக்குக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு ஏன் இப்படி மாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம், எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறந்துட்டு மற்றவங்களுக்காக ஏவலாக மாறிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி போயிட்டு இருக்காங்க. நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல தீய செயல்களை பயமின்றி தைரியமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆணுக்கு நிகர் பெண் அப்படிங்கிற பேர்ல ஆண்கள் பண்றது தவறுன்னு தெரிஞ்சாலும் அந்த தவறை அவங்களும் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஆணுக்கு நிகர் பெண் அப்படிங்கிற இதுல சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கலியுக வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் என்ன பண்ணா அவங்க பிறவி பயனை அடைவாங்க அப்படிங்கிற சொல்யூஷனை சொல்லுங்க அப்படின்னு பிரம்மதேவர் கிட்ட நம்ம நாரதர் கேட்குறாங்க. நீங்க பாருங்க, நம்ம இப்போ வாழ்ற வாழ்க்கை முறையை எவ்வளோ தவறாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாரதர் முன்னாடியே கணிச்சு பிரம்மதேவர் கிட்ட நாரதர் சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்கங்க. இப்போ நம்ம அத்தியாத்ம ராமாயணம் நமக்கு எதை எடுத்துரைக்குது அப்படின்னா, ஆன்மீகங்கிறது சடங்கு சம்பிரதாயம் மூட நம்பிக்கை இதை தொடர்ந்து போகிறது மட்டும் இல்லை. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை முறை, அவன் எப்படி வாழ்கிறான், எப்படி நேர்மையான முறையில் வாழ்ந்து அவன் அடுத்த கட்டத்துக்கு தன்னோட வாழ்க்கையை கொண்டு போகிறான் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். இதை நம்ம நாரதர் நமக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி அப்பவே கணிச்சு எவ்வளோ போராடுறது அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம். பிரம்மதேவர் நாரதருக்கு கூறும் விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். பிரம்மதேவர் சொல்றாரு, நாரதா நீ சரியா கேட்ட, அதோட விளக்கத்தை நான் உனக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி தாங்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ராமாயண கதையை உபதேசம் பண்ணாங்க. நம்ம பார்வதி தேவி அதை ரொம்ப ஆத்மார்த்தமா கேட்டாங்கங்க. அதுதான் அத்தியாத்ம ராமாயணம் அப்படிங்கிறது வெளியே வந்ததுங்க. இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம ஜீவர்களாகிய நம்ம நற்கதி
வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த அத்தியாத்ம ராமாயணத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் அது வந்து நமக்கு கிடைக்கிற வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. சிவபெருமானே வந்து சொல்லியிருக்காங்க, ஜீவர்களாகிய அவர்கள் வந்து என்ன அதிர்ஷ்டம் பண்ணாங்கன்னு தெரியல, இந்த அத்தியாத்ம ராமாயணம் அப்படிங்கிற புக்கு வந்து அங்கே வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. இந்த பிரம்மஹத்தி முதலான கொடிய பாவங்கள் சுற்றி கொண்டிருக்கிற காலம் வரையிலும், அதாவது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சின்ன சின்ன ரூல்ஸ் கூட இல்லாமல் பிற உயிரை கொன்று நம்ம நாக்குக்கு எது சுவைக்கு தருதோ அதை நம்ம எடுத்துட்டு இருக்கிற காலம் வரையிலும் நம்மளோட வாழ்க்கையை ஆடம்பரமாக ரொம்ப பிரம்மாண்டமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிற காலம் வரையிலும், ஆன்மீகம் எனக்கு தான் தெரியும், ஆன்மீகத்தில் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த தவறுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டு போகாத காலம் வரையிலும் இவ்வளோ தவறுகள் நடந்துட்டு இருந்தாலுமே நம்ம அத்தியாத்ம ராமாயணத்தோட பெருமையும் மகிமையும் சின்னதாக கூட கம்மியாமல் அதோட தன்மை அப்படியே இருந்துட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட அத்தியாத்ம ராமாயணத்தோட மகிமையும் பெருமையும் யாராலுமே சொல்லவும் முடியாது, முடிஞ்ச அளவுக்கு விளக்கவும் முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பிரம்மதேவர் நாரதர்கிட்ட சொல்கிறாருங்க. அவங்களோட கருவியாக இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் உங்ககிட்ட அந்த அத்தியாத்ம ராமாயணத்தோட பெருமையும் மகிமையும் உங்ககிட்ட கொண்டு வரேங்க. நம்ம அத்தியாத்ம ராமாயணத்தோட பெருமையும் மகிமையும் எப்போ எந்த நேரத்தில் பாராயணம் பண்ணால் நமக்கு வந்து நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பிரம்மதேவர் நாரத முனிவர்கிட்ட எடுத்து சொல்கிறத நம்ம வந்து விவரமாக கேட்கலாம். முதல்ல வந்து அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி பாராயணம் பண்ணோம் அப்படின்னா படிக்கிறவங்களோட பாவங்கள் எல்லாமே அடியோட விலகிருங்க. அடுத்து என்னன்னா, அந்த அத்தியாத்ம ராமாயணத்தோட மனமொன்றி, அதாவது நம்மளோட கேரக்டராகவே நம்ம அதை ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஜீவர்களாகிய நமக்கு வந்து நல்ல முக்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. அடுத்து என்னென்னா, அத்தியாத்ம ராமாயணத்தை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜித்தோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் பண்ண பலனை வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. அடுத்து நம்ம அத்தியாத்ம ராமாயணத்தோட பக்தியோட நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம பாவங்கள்லேருந்து நம்ம வந்து விடுதலை பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அத்தியாத்ம ராமாயணத்தை வந்து தொட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா தேவர்களை வந்து பூஜித்த பலனை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அத்தியாத்ம ராமாயணம் புக்கை வந்து எழுதி நம்ம ராம பக்தர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வேத சாஸ்திரங்களை படித்த பலனை வந்து நமக்கு கிட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி நாளன்று உபவாசம் இருந்து, அதாவது நம்ம விரதம் இருந்து அத்தியாத்ம ராமாயண புக்கை வந்து நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து பாராயணம் பண்ண பலனை வந்து நமக்கு கிட்டுங்க. அதுக்கப்புறம் ராமநவமி நாளன்று உபவாசம் இருந்து, அதாவது விரதம் இருந்து நம்ம இந்த அத்தியாத்ம ராமாயண புக்கு வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணோம் அப்படின்னா சகல தீர்த்தங்களுக்கும் செஞ்ச பலனை வந்து நமக்கு கிட்டுங்க. நம்ம மன மகிழ்ச்சியோட அத்தியாத்ம ராமாயணம் அப்படிங்கிற புக்கை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த தேவாதி தேவர்களும் நம்மளோட நம்ம விருப்பங்களை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அத்தியாத்ம ராமாயணத்தோட பெருமையும் மகிமையும் பிரம்மதேவர் வந்து நாரத முனிவருக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தோட முழு பெருமையும் மகிமையும் சிவபெருமானுக்கு தெரியுங்க. அதில் சிவபெருமானோட பாதியான பார்வதி தேவிக்கும் தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் தீர்க்க முடியாத எந்த பாவத்தையும் வந்து வேற எங்கேயுமே வந்து தீர்க்க முடியாது. இதுதாங்க அத்தியாத்ம ராமாயணத்தோட பெருமையும் மகிமையும் எப்போ எந்த டைம்ல பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பிரம்மதேவர் நம்ம நாரத முனிவர்கிட்ட சொன்னதுங்க. இப்போ சொல்ல இந்த அத்தியாத்ம ராமாயணத்தோட பெருமையும் மகிமையும் நம்ம உணர்ந்து இதை சொல்றனாலேயோ கேட்கறனாலேயோ நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நீங்களே யோசிங்க. இதே அதிர்ஷ்டத்தோட நம்ம அடுத்த பகுதியான பாலகண்டத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.